தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேக்குறாங்க. அந்த டவுட்ல முக்கியமான சில விஷயங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த +1 +2 இருக்குல்ல, அதாவது 11th 12th ஸ்கூல் புக் இருக்குல்ல, இதை வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேக்குறாங்க. இன்னும் 3 மாசத்துல எக்ஸாம் எழுத போறீங்க. எப்படி? இன்னும் 3 மாசத்துல ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த சமயத்துல வந்து 11th 12th கண்டிப்பா படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியே ஃபர்ஸ்ட் அனாவசியம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 11th 12th இருக்குல்ல, இதுல எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேர் டு ஸ்டடி பாட்டிருக்கேன். ஒரு 40 பாடங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி? ஒரு 40 பாடங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 பாடங்களை நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு பாடம், மிஞ்சி போனா 2 நாளைக்கு ஒரு பாடம் வச்சா கூட 80 நாள்ல முடிச்சிடலாம். எப்படி? 80 நாள்ல முடிச்சிடலாம். அதாவது 2.5 மாசத்துல முடிச்சிடலாம். ரிவிஷன் பண்றதுக்கு தாராளமா டைமை விட்டா கூட 2.5 மாசத்துல முடிச்சிடலாம். எது? இந்த 40 பாடங்கள், இந்த 11th 12th இந்த 40 பாடங்கள் நான் சொல்றது ஜெனரல் ஸ்டடீஸ் தமிழ் சேர்த்து. இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு 8 அல்லது 9 கேள்வி ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் எல்லாம் 8 அல்லது 9 கேள்வி கேட்கறாங்க. அது வந்து 6th and 10th அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வச்சுங்களேன். நன்னூலா இருக்கட்டும், சிலப்பதிகாரமா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், தொல்காப்பியமா இருக்கட்டும், இல்ல இலக்கண நூல்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல கேட்டிருக்காங்க. சரியா? இதை சான்ற சில நூலாசிரியர்களை பத்தியான குறிப்புகளும் 11th 12th அதிகமா இருப்பது உண்டு. எடுத்துக்காட்டுக்கு பரிதிமார் கலைஞரா இருக்கட்டும், ஊவேசவா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க, அவங்களோட சில குறிப்புகள் 11th 12th இருப்பது உண்டு. சோ இதை வந்து ஒரு 8ல இருந்து 9 क्वेश्चन தமிழ்ல கேட்கறாங்க. அது கண்டிப்பா எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100க்கு 95 மேல எடுக்கணும்னா தமிழ்ல தமிழ் புத்தகத்துல 11th 12th விடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜிஎஸ்க்கு வாங்க. எது? ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வாங்க. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, +1 +2 எப்படி சார் ஃபாஸ்டா படிச்சு முடிக்கிறது, வதன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நான் 40 சாப்டர்ல வந்து நான் 40 சாப்டர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன். ஒன்னொன்னையும் வந்து சிலபஸ் அடிப்படையில் எந்த சாப்டர் படிச்சா போதும்ட்டு. அது பெரும்பாலும் ஒரு 70% 80% அடங்கியதுன்னு வச்சுங்களேன் மொத்தம் அந்த கண்டென்ட் பேஜ்லயே. இருந்தாலும் கூட 2.5 மாசத்துல படிச்சு முடிக்கலாம். கவனிங்க, வரலாறை பொறுத்த வரைக்கும் 11ஆவது புக்கை வந்து தரவு பண்ணிருங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 11th புக்கு சிந்து சமவெளியா இருக்கட்டும், தென்னிந்தியாவோட கலாச்சாரமா இருக்கட்டும், அந்த இஸ்லாமியர்களோட வருகையா இருக்கட்டும், முகலாயர்களா இருக்கட்டும், மராத்தியர்களா இருக்கட்டும், விஜயநகர பாமனியா இருக்கட்டும், இந்த மொத்தம் இந்த 6 பாடம் சொன்னல, இந்த 6 பாடமே ரீட் மட்டும் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 6th and 10th நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. சரியா? இந்திய தேசிய இயக்கம்ல 12வது ஸ்கூல் புக், அதாவது 12th ஸ்கூல் புக் ஃபுல்லாவே படிச்சிருங்க. ஃபுல்லா படிக்க வேணாம். முதல் 9 பாடம் படிங்க. அதுல முதல் 7 பாடம் தான் ஃபுல்லா ஐஎன்எம். 8வது பாடமும் 9வது பாடமும் வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸும். இந்த வேர் டு ஸ்டடியை பாத்துங்க. சரியா? எக்கனாமிக்ஸ் 11th 12th அதாவது பொருளியல் 12வது புக்கும் 11ஆம் புக்லையும் 12ஆம் புக்லையும் என்னென்ன சாப்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி நிப்பாட்டுறேன். அது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க, புதுசா படிக்கிறவங்க பாத்துங்க. ஜியோகிராஃபி 12th புக்ல 2 பாடம் தான் படிக்கணும். ஜியோகிராஃபி 10th படிச்சாலே போதும். சில பேர்லாம் 10th மட்டும் படிங்க, 11th 12th ஜியோகிராஃபில வராதுங்கிறாங்க. அதுல நான் எனக்கு மாற்ற கருத்து இருக்கு. 12th ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது பாப்புலேஷன் மக்கள் தொகை புவியியல் கண்டிப்பா வரும். கல்ச்சுரல் ஜியோகிராஃபி அதாவது கலாச்சார புவியியல் கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. வெள்ளை இன மக்களுக்கு பேர் என்ன, அதாவது வெள்ளை இன மக்களுக்கு பேர் என்ன, காக்கசாய்டுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. காக்கசாய்டு, மங்களாய்டு, இந்த கேள்வி இருக்கு. ஆஸ்ட்ரலாய்டு, நீக்ராய்டு, இந்த கேள்விகள் இருக்குல்ல, இந்த இனங்கள் கேள்வி இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம அந்த பழங்குடியினர்கள் கேள்வி இருக்குல்ல, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு பழங்குடியினரா இருக்கட்டும், இந்திய பழங்குடியினரா இருக்கட்டும். அதாவது புவியியல்ல 2 பாடம் தான் படிக்கணும். 11th 12th எக்கனாமிக்ஸ்ல கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10ல இருந்து 12 பாடம் தான் வரும். இந்திய தேசிய இயக்கத்துல மொத்தம் ஒரு 7 பாடம் தான் வரும். வரலாறுல மொத்தம் ஒரு 6 பாடம் தான் வரும். வரலாறுன்னு அடிப்படையா பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா கூட ஒரு 20 பாடம் தான் வருது. எக்ஸ்ட்ரா பாடங்கள்ல ரீட் பண்ணா போதும். சரியா? அந்த 40 பாடம் சொன்னேன்ல. இந்திய அரசியல் அமைப்பு அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல்ங்கிற புத்தகத்துல இருக்கு. 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டர்ஸ் படிச்சா போதும். அது நான் எந்தெந்த சாப்டர் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க இதை மட்டும் படிங்க. சார் யூனிட் 8 யூனிட் 9 11th 12th கவரே ஆகாதான்னு கேட்டா அப்படி இல்லை. நீங்க நான் கொடுத்த வேர் டு ஸ்டடி மட்டும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா யூனிட் 8 யூனிட் 9 கவர் ஆயிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாடு பொருளாதாரம் இருக்கா, யூனிட் 9 கவர் ஆயிடுச்சு. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சமூக நீதினு ஒரு சாப்டர் இருக்கும், தமிழ்நாட்டின் அரசியல் சிந்தனைன்னு ஒரு சாப்டர் இருக்கும், தமிழ்நாட்டின் அரசியல் முன்னேற்றம் ஒரு சாப்டர் இருக்கும். யூனிட் 8 கவர் ஆயிடுச்சு. யூனிட் 8 கவர் ஆயிடுச்சா? அதே மாதிரி நீங்க ஐஎன்எம்ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் வந்து ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலக்கு எதிரான கிளர்ச்சிகள், அந்த பழங்குடியினோட கிளர்ச்சி இருக்கும்ல சாந்தல், அதை கொடுத்துருப்பாங்களா, அது மூலமா ஐஎன்எம் கவர் ஆயிடுச்சு. அது மூலமா யூனிட் 8 கவர் ஆயிடுச்சு. எது கவர் ஆயிடுச்சு? யூனிட் 8 கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இதை மட்டும் படிச்சாலே போதும், யூனிட் 8 யூனிட் 9 ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். சரியா? இப்ப இதை மட்டும் படிச்சா போதுங்கிறத விட இதை எப்படி வேகமா படிக்கணும், எப்படி ஃபாஸ்டா படிக்கணும், எப்படி தெளிவா பாயிண்ட் பை பாயிண்டா டக்குன்னு படிக்கணும் ஞாபகம் வச்சுங்க. உங்களால 11th 12th எழுதி நோட்ஸ் எடுக்க முடியாது.
2 மாசம் தான் இருக்கு, ரிவிஷன் பண்ணது 1 மாசம்னா நோட்ஸ் எடுக்க முடியாது. உங்களால எவ்வளவு தூரம் அதுல கண்டென்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வரிசையாவே சொல்றேனே, ஃபர்ஸ்ட் வரலாறு எடுத்துக்க. வரலாறுல நீங்க 6ல இருந்து 10ல படிச்சா அதே கண்டென்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. சரியா? அதனால வந்து ஐயோ பெருசா இருக்கு, ப்ரொஃபஷனலா இருக்கு, டிகிரி லெவல்ல இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க படிச்சு பாருங்க. சில விஷயங்கள் டேட்டா அடிப்படையில் சில விஷயங்களை வந்து அப்படியே மைண்ட்ல ஏற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்துல கதையா படிக்கலாம்னு பார்க்காதீங்க. ஏன்னா கதை வந்து இந்த சமயத்துல உதவாது. அதுல இருந்து மாறி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் மாத்தி கடந்த 2 வருஷம் கொஸ்டின் ஒரு எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த கதையா இந்த இதுக்கு அடுத்து இவரை கொண்டுட்டு அவர் வந்தாரு, அவரை கொண்டுட்டு இது வந்தாரு, இவங்க 2 பேரும் அந்த போருக்கு போனாங்க, இதை மட்டும் படிச்சாலே ஹிஸ்டரி முடிஞ்சா, இதை மட்டும் படிச்சாலே ஹிஸ்டரி முடிஞ்சா? நான் ஒன்னு சொல்லிட்டா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னு சொல்றேன். இங்க கவனிங்க. வரலாறை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அதோட அந்த தோற்றமே மாறிடுச்சு. ஒரு டெல்லி சுல்தான் ஆகட்டும், மராத்தியர்கள் ஆகட்டும், முகலாயர்கள் ஆகட்டும், அவங்களோட நிர்வாகம் என்ன, அவங்களோட பொருளாதார கட்டமைப்பு என்ன, இலக்கியம் என்ன, அந்த கட்டட கட்டமைப்பு என்ன, இதை பத்தி தான் கேள்விகள் கேட்கிறாங்க. பெயிண்டிங்ஸ், அந்த ஓவியங்கள், இதுல இருந்தா கேள்விகள் சமீப காலத்துல கேட்கறாங்க. சரியா? மிஞ்சி போனா போர் எப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தை கேட்கறாங்க. மற்றபடி வருஷத்தை தாண்டி இந்த விஷயங்கள் தான் கேள்வி கேட்கறாங்க. சரியா? அதாவது வரலாறை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா அடுத்த நபர் யாரு, என்னென்ன கதை, அதெல்லாம் வந்து தாண்டி உள்ளுக்குள்ள கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல கூடிய விஷயங்கள், அதுக்குள்ள வார்த்தைகளை படிச்சு மிஞ்சி போனா ஷார்ட்கட், அந்த நேரத்தில் அந்த டைம்ல ஷார்ட்கட்டை போட்டு மனப்பாடம் பண்றதுல தப்பே இல்லை. ஏன்னா அப்படிதான் கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா வரலாறுல நீங்க கதை சொன்னா, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அந்த கதை. சரியா? என்ன கதைனா, குப்த பேரரசு படிச்சிருப்பீங்க. சரியா? அதுல சமுத்திரகுப்தரை பத்தி படிச்சிருப்பீங்க. சமுத்திரகுப்தர் தான் வந்து வயலன்ஸ், வன்முறையை கையாண்டு இந்தியால மிகப்பெரிய இடத்த வந்து ஆட்சியை பிடிச்சவர் சமுத்திரகுப்தர். அந்த சமுத்திரகுப்தருக்கு 2 பசங்க. முதல் பையன் வந்து ராமகுப்தர், 2வது பையன் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். நீங்க எல்லாம் எப்படி படிச்சிருப்பீங்க? சமுத்திரகுப்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு நபர் இருக்கார்ல, அதாவது மூத்த மகன், அதாவது சமுத்திரகுப்தரோட மூத்த மகன் ராமகுப்தர், 2வது இளைய மகன் தான் சந்திரகுப்தா 2. சரியா? இந்த ராமகுப்தர் ஒரு 5 வருஷம் ஆட்சி செஞ்சாரு குப்த பேரரசுல. குத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சமுத்திரகுப்தர் 370 கிபி 370 வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சிருப்பார் சமுத்திரகுப்தர். அந்த 370ல இருந்து 375 ராமகுப்தர் 5 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. 375க்கு அப்புறம் தான் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கே வருவார். சரியா? இந்த ராமகுப்தரை பத்தி சுவாரஸ்யமா ஒரு விஷயம் இருக்கு. இந்த ராமகுப்தர் வந்து ஆட்சி செய்ய தெரியாத ஒரு நபர், ஒரு உதவாக்கரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராமகுப்தரை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு 2ஆம் சந்திரகுப்தர் நினைச்சிட்டே இருந்தாரு. அந்த கேப்லயே இந்த ராமகுப்தர் ஒரு சிக்கல் வந்துச்சு. அந்த சிக்கல் எங்க இருந்து வந்துச்சுன்னா, அந்த டைம்ல குப்த பேரரசு ராமகுப்தருக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்க அந்த டைம்ல 370 to 375 ஆட்சி காலத்துல குஜராத்ல சாகா பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்தாரு. யாரு? சாகான்னு ஒரு கிங்டம் வந்துச்சு. அந்த சாகா கிங்டம்க்கும் ராமகுப்தருக்கும் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல ராமகுப்தா தோத்து போறாரு. ஏன்னா ராமகுப்தா தான் ஆட்சி செய்யவே தெரியாது, போர் தொடுக்க மட்டும் என்ன தெரியவா போது, தோத்து போறாரு. அதுக்கு அந்த சாகா பேரரசு என்னதமா கேட்டாங்க ராமகுப்தட்ட, நீ தான் போர்ல தோத்துட்ட, உன் அப்பா சமுத்திரகுப்தர்லாம் இருந்திருந்தா இந்நேரம் நான் தோத்துருப்பேன், நல்ல வேலை அவர் இறந்து போயிட்டார், நீ உன்னை தோக்கடிச்சிட்டேன், நீ என்ன எனக்கு தரணும் அப்படின்னா பணம்லாம் கேட்கல, நகையெல்லாம் கேட்கல, உன்னோட மனைவியை அமுச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. யாரு? இந்த சாக பேரரசு யார்கிட்ட? ராமகுப்தர்ட்ட. மனைவியும் வந்து அவங்க போறாங்க, யார்? எனிமி கேம்ப், அந்த எதிரி நாட்டுக்கு போற, அங்கே தஞ்சம் அடைகிறாங்க மனைவி. இந்த மாதிரி கொடூரமான விஷயம் குப்த பேரரசுல நடந்துச்சு. இப்ப இதை எப்படியாவது 2ஆம் சந்திரகுப்தர் மனைவியை மீட்டு வரணும்னு நினைக்கிறார். ராமகுப்தர் கணவனுக்கு ஒன்னும் தெரியல, போய் தைரியமும் இல்ல. அதனால 2ஆம் சந்திரகுப்தர் சாக பேரரசு அந்த எனிமி கேம்ப் எதிரி நாட்டுக்கே போய் அந்த துருவாதேவி, அதாவது ராமகுப்தரோட ஒய்ஃப் பேர் துருவாதேவி, அவங்க அந்த நபரை தான், அந்த பெண்மணியை தான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க அந்த எதிரி அந்த பெண்மணியை கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு தம்பி நினைக்கிறான் 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? இப்ப சாக பேரரசு உள்ள போகணும்னா அந்த சாகா மன்னருக்கு எது பிடிக்குதுன்னு பாக்குறாங்க. பெண்கள்னா பிடிக்கும் போல சாக மன்னருக்கு. இந்த 2ஆம் சந்திரகுப்தர் பெண்ணு மாதிரியே ஷேவ் பண்ணிட்டு, பெண் மாதிரியே ஒரு உடைய உடுத்திட்டு, தன்னை ஒரு ராணி மாதிரி நினைச்சிட்டு உள்ள போறாங்க. அந்த சாக பேரரசும் பெண்மணி வாங்க வாங்க உள்ள, பெண்கள்னா எல்லாமே அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த சந்திரகுப்தர் 2 வந்து உள்ள நுழைக்கிறாங்க. அதாவது பெண் வேடமிட்ட 2ஆம் சந்திரகுப்தர் உள்ள போனான டக்குன்னு கத்தி எடுத்து ஒரே சீவிட்டு தன் வீடு கூட வந்த எல்லாத்தையும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் பெண்கள் இடத்துல போயிருக்காங்க போல 2ஆம் சந்திரகுப்தருக்குள்ள, உள்ள வந்து எல்லாம் வெட்டி சாச்சிட்டு துருவாதேவி அப்படியே அலசி வந்து குப்த பேரரசு ராமகுப்தர்ட்ட ஒப்படைக்கிறாரு 2ஆம் சந்திரகுப்தர்.
ஒப்படைச்சோட இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிட்டா, ராமகுப்தாட்ட துருவாதேவி ஒப்படைச்சோன்ன டக்குன்னு கத்தி எடுத்து ராமகுப்தா சீவிடுறாரு. யார்? அண்ணனை. சரி, இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிட்டா, அண்ணனை சீவிட்டு அண்ணனோட ஒய்ஃப் துருவாதேவி இருக்கால, அதாவது 2ஆம் சந்திரகுப்தருக்கு அண்ணி, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது எப்படி இருக்கு கதை? அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் வந்து தேவி சந்திரகுப்தம்ங்கிற ஒரு நூல்ல குப்த பேரரசு ஆட்சி காலத்துல பதிவிட்ட செய்த விஷயம். இப்ப நான் இந்த கதையை சொன்னப்ப அப்படியே சுவாரஸ்யமா இருக்குமே. அட்டா, அங்க பாரு சமுத்திரகுப்தர் நல்ல அப்பா சூப்பர், பையன் வேஸ்ட், பையன் ஒய்ஃபை கடத்திட்டு போறாங்க, அவரை தம்பி மீட்டு வராரு, மீட்டு வந்து அந்த அண்ணனையே கொண்டுட்டு அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதனடா நம்மளாம் வந்து இந்த மாதிரி பொருளி கிசுக்கெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே அடிமல்ல, அதனால வந்து இதை கேட்கறது சுவாரஸ்யமா இருக்கும். இதுல இருந்து ஒரு கேள்வியும் வராது. சரியா? இது ஒரு கேள்வி வராது. ஆனா இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, அடுத்த மன்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இது முக்கியம். சரியா? அப்ப கேள்வி எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்க மாறிட்டாங்க ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். இங்க கவனிங்க, சரியானதை தேர்ந்தெடு. அமீர் குஸ்ரு எழுதிய புத்தகம் என்ன? அப்துல் மாலிக் எழுதிய புத்தகம் என்ன? சாதியாபாத் எழுதிய புத்தகம் என்ன? இதான் கேள்வி. இது புரியுதா? கேள்விகள் இப்படிதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. பூர்ண கிலாவை கட்டினது யாரு? சேஷா சூரி. இதான் கேள்வி. முகலாயர்கள் ஆட்சியில எந்த மன்னர் வந்து பாரசீக கட்டடக்கலையை அறிமுகப்படுத்தினார் இந்தியாவுக்கு? பாபர். அதான் கேள்வி. திவானி காசு என்ன, திவானி ஆமு, இந்த மாதிரி அந்த பஞ்ச மந்திரம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய கட்டடத்தை கட்டியவர் யாரு? அக்பர். இதான் கேள்வி. முகலாயர்கள் ஆட்சியில எந்த பேரரசு? இது டெல்லி சுல்தானு. முகலாய ஆட்சியில எந்த பேரரசு வந்து கட்டிடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அவுரங்கசீப். இது கேள்வி. அசீம் ஷா, அவுரங்கசீப் பையன் அசீம் ஷாக்கு கட்டடக்கலை அதிகம், ஆனா இவருக்கு இல்ல, அவுரங்கசீப். இதான் கேள்வி. கேள்வி ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மனப்பாடம் பண்ணுங்க, இல்ல எதையாவது ஒன்று பண்ணுங்க. சரியா? அமீர் குஸ்ரு நூ சுஃபிர், அதாவது 9 வானங்கள் எழுதிய இந்த புத்தகத்தை எழுதிய அமீர் குஸ்ரு தான். இந்தியாவோட காலநிலை, இந்தியாவோட அந்த பறவைகளை பத்தி, இந்தியாவோட அந்த கலைகளை பத்தி, இந்தியாவோட அந்த நடனங்களை பத்தி எழுதியிருக்காரு, இசைகளை பத்தி எழுதியிருக்காரு. 9 வானங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் அமீர் குஸ்ரு. ஃபுத்து உஸ் சலாதீன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் அப்துல் மாலிக். கரெக்ட் தான். அப்துல் மாலிக் வந்து ஃபுத்து உஸ் சலாதீன், ஃபுத்து உஸ் சலாதீன், அப்துல் சலாதீன், அப்துல் சலாதீன் ஞாபகம் வச்சுங்க, அப்துல் சலாதீன். இந்த புத்தகத்தை எழுதியவர் அப்துல் மாலிக் தான். இது வந்து 11ஆவது புக்ல டெல்லி சுல்தான் சாப்டர், அதாவது இஸ்லாமியர்கள் வருகை சாப்டர்ல இலக்கியம் டைட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இதை வெளில இருந்து கேட்கல. ஷாதியாபாத் வந்து ஃபராங்கி கவாஸ். இது தப்பு. 1, 2 மட்டும் தான் கரெக்ட். 3வது தப்பு. ஏன்னா ஃபராங்கி கவாஸ் எழுதுனது யார் அப்படின்னா ஃபக்ருதீன் கவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர். கவாஸ்னு அவர் பேரு முடியும், அவர் தான் ஃபராங்கி கவாஸ் எழுதினாரு. ஷாதியாபாதி இது எழுதல, ஷாதியாபாதி இது எழுதல. சரியா? ஷாதியாபாதி எழுதுனது எனக்கு ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா மிஃப்தா உல் ஃபுசானி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவர். மிஃப்தா, மிஃப்தா ஞாபகம் வச்சுங்க, மிஃப்தா. சரியா? பாடியை வந்து ஒரு லிஃப்ட்ல ஏத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மிஃப்தானா லிஃப்ட், பாடியை ஒரு லிஃப்ட்ல ஏத்து ஞாபகம் வச்சுங்க. அப்படி ஷார்ட்கட் போட்டு படிச்சிடணும். சரியா? இது எப்படி இருக்கு? இப்ப நான் சொன்ன கதை அப்படிங்கிறது இந்த டைம்ல தேவையில்லாத விஷயம், குறிப்பா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஹிஸ்டரியில இவங்க கேட்கக்கூடிய ஸ்டைல் மாறிடுச்சு. ஏன்னா போர் எந்த வருஷம், அந்த கதைக்கு அந்த போருக்கு சம்பந்தம் மட்டும்தான் அந்த கதையை இழுக்கணும். மற்றபடி இந்த அளவுக்கு ஒரு பெரிய கதைகள் தேவையில்லை. குறிப்பா இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, அந்த கேள்வியோட நகருங்க. சரியா? உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க படிக்கிறப்ப எது படிக்க கஷ்டமா இருக்கு, எது படிக்க உங்களுக்கு வராது, என்னடா இப்படி இருக்கு, இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேள்வி கேட்பாங்க, அதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க. அப்ப எது உங்களுக்கு படிக்க பிடிக்கலையோ அதை படிங்கிறேன். இப்ப இந்த நிர்வாகம், இந்த இலக்கியம்லாம் பேர் இப்படி இருக்கா, இதை படிக்க பிடிக்கலையா, அவன் கொஸ்டின் எடுக்க என்ன தரமா நடப்பான், அத ஊரே எல்லாத்தையும் படிக்கும், ஊரே அவுரங்கசீப் என்னென்ன செஞ்சான்னு படிக்கும், ஊரே மன்சாதாரி முறையை யார் கொண்டு வந்தான்னு படிக்கும், ஏன்னா ஊரே ஜகிதாரி முறையை பத்தி படிக்கும். நம்ம வேற ஒண்ணு செய்வோம், ஊர் எதை செய்யாததோ அதை செய்வோம்னு சொல்றதா கேள்வி எடுப்பாங்க. இதை மைண்ட்ல வச்சுட்டு 11th 12th படிங்க. சரியா? அப்ப டக்குன்னு படிக்கிறதுக்கு கதையோட சேர்ந்து இந்த 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 மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு ஷார்ட்கட் போட்டு எப்படியா மைண்ட்ல ஏத்துறது மட்டும் பாருங்க. 11th 12th கண்டிப்பா முக்கியம். அதை படிக்காம நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காராதீங்க. சரியா? கீழ்கண்ட யார் ராக் தர்பன் என்ற இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது? ஹூ டிரான்ஸ்லேட்டட் ராக் தர்பன் இன்டு பெர்சியன்? இதெல்லாம் வந்து நீங்க புதுமையா இருக்கும் இந்த கேள்வியில. இது 11th 12th இருக்கக்கூடிய கேள்விதான். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து ஃபெரோஸ் துக்லக். ஃபெரோஸ் துக்லக் தான் ஆன்சர். சரியா? மீதி 3மே ஆப்ஷன் இல்ல. ஃபெரோஸ் துக்லக் ஈஸியா ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணலாம். அமீர் குஸ்ரு எப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, மொஹபத் பின் துக்லக் எப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. 2 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆன்சர் தான். அது மன்னர்னு பார்த்தா ஃபெரோஸ் துக்லக். முடிஞ்சு போச்சா? ஃபெரோஸ் துக்லக் முடிஞ்சு போச்சா? இது வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். இதே நீங்க ஐஎன்எம், அதாவது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல படிங்க. அதாவது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிங்க அப்படின்னா, ஆல்ரெடி 6ல இருந்து 10ல சிந்து சமவெளி படிச்சிருப்பீங்க, டெல்லி சுல்தான் படிச்சிருப்பீங்க, குப்தர்கள் படிச்சிருப்பீங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான்.
அதனால இந்த இலக்கியம், கலை, கட்டிடம், இந்த நிர்வாகம், அப்புறம் அந்த மன்னரை பத்தி ஏதாவது அதிகமான குறிப்பு இருக்காங்க மட்டும் படிங்க. அந்த 6 சாப்டர்ல ஹிஸ்டரியில வேற எதையும் படிக்காதீங்க, சரியா? ஆனா படிச்சு முடிச்சிருங்க, டயர்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 10 படிச்சதே போதும். அதோட சில முக்கியமான விஷயம் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த 12வது புத்தகத்துல. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 1931 கராச்சி மாநாடு உங்களுக்கு தெரியும். 1931 கராச்சி மாநாடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சரியா? அதாவது கராச்சி மாநாடு, காங்கிரஸ் மாநாடு 1931 வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்துச்சு, சரியா? கராச்சி மாநாடு இது 10th புக்ல இருக்குமான்னு தெரியல, 12th புக்ல தான் இருக்கு. ஆனா அதை கேட்க மாட்டாங்க. 1931 கராச்சி மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்துச்சு அப்படிங்கறத ஊரே படிச்சிருவாங்களே. அவங்க என்ன கேட்பாங்கன்னா அதே 12வது புக்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளூர்ல போயிட்டு அந்த மாநாட்டில் என்னென்ன உறுதிமொழிகள் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருக்காங்க, அதை கேட்பாங்க. அது புக்ல தான் இருக்கு. அடிப்படை உரிமை எடுத்திருக்காரு, அடிப்படை கடமைகள் மாநாட்டில் எடுத்த உரிமை, அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட உறுதிமொழி, எக்கனாமிக் பாலிசி, இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் உறுதிமொழி எடுக்கிறாரு பட்டேல். சோசியல் ரிஃபார்ம், எல்லா சமூக சீர்திருத்தங்களும் இந்தியாவில் நடக்கணும், ஜாதி ஒழிப்பு, இந்த மாதிரி கல்வி, சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறாரு. 4மே கரெக்ட், அனைத்தும் ஆன்சர், சரியா? இப்ப கராச்சி மாநாடு 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. என்ன உறுதிமொழின்னு சொல்லிட்டு 12வது புக்ல இருக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் படிக்காம கூட அடிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு முதல் 2 விஷயமே ஆல்ரெடி மோத்திலால் நேரு அறிக்கையிலே வெளியிட்டு இருப்பாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு அப்பா மோத்திலால் நேரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாரு 1928 சைமன் குழுவோட அறிக்கையை எதிர்த்து. அந்த அறிக்கையில வெளியிட்டு இருப்பாரு யாரு? மோத்திலால் நேரு. அப்ப நீங்க அந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1929 லாகூர் மாநாட்டுல ஜவஹர்லால் நேரு தான் அதுல இதை பத்தி பேசல. 30 சட்டமறுப்பு இயக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப 31 கண்டிப்பா பட்டேல் அந்த 2 எடுத்து தூக்கி போட்டுருப்பாரு ரெசல்யூஷனுங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணி அது கண்டிப்பா இருக்குன்னு நினைச்சு அடிக்கலாம், படிக்கலனா கூட. எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கை சொல்லியிருப்பாரு 1931 சொல்லியிருப்பாரு. உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார அதாவது பொருளாதார வீழ்ச்சி நடந்தது, கிரேட் டிப்ரெஷன் அமெரிக்காவில் நடந்துச்சு 1930. அதுவும் 12வது புக்ல கொடுத்துருப்பாங்க, 10வது புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, 12வது புக்ல கொடுத்துருப்பாங்க கிரேட் டிப்ரெஷன். அப்ப உலகத்துல எல்லாமே பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி ஓடுறப்ப நம்ம இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார கட்டமைப்பு வேணும்னு சொல்லிட்டு அடிப்படை இந்த மாநாட்டில் உறுதிமொழி எடுப்பாரு. எம்என் ராய் கூட, விஸ்வேஸ்வரய்யா கூட ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பிளானிங் போட்டு கொடுத்தாலும் அதுக்கும் காரணம் என்னடா கிரேட் டிப்ரெஷன் அதுங்கிறீங்க, தக்க பொருளாதார திட்டத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு தான் விஸ்வேஸ்வரய்யாவே முதல் பொருளாதார திட்டத்தை போடுவார். சமூக சீர்திருத்தம், அந்த டைம்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரிட்டிஷ், சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அதுவும் முக்கியத்துவம் வேணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாரு. ஸோ கண்ணை மூடிட்டு அடிக்கலாம், அதுக்கு ஆன்சர் அனைத்தும் சொல்லிட்டு. ஒரு தெரியாத கேள்வியை கூட அடிக்க கத்துங்க, அதான் முக்கியம். ஏன்னா நீங்க படிக்கலன்னு ஆகி போச்சு, படிக்கலங்கிற பட்சத்தில் அதை படிச்சிடணும் கண்டிப்பா. ஏதாவது 1-2 பாடம் கடைசியில் விட்டுட்டு போறீங்கன்னா அதை தெரியாத கேள்வியை கூட அடிக்க பழகுங்க. Who among the following did not participate in Quit India movement? கீழ்கண்டவையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்காதவர்கள் யார்? இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்குல்ல, அதுல பங்கேற்காதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரியா? ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்து மகாசபை, ராஜாஜி, மெட்ராஸ் ஒர்க்கிங் கிளாஸ். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக், பொது உடைமை கட்சி, இந்து மகாசபை, ராஜாஜி, மദ്രാஸ் தொழிலாளர் சமூகம். இந்த கேள்வியே உங்களுக்கு வித்தியாசமா இருக்குமே. ஏன் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெளியேறு வெளியேறு இயக்கம் காந்தி ஆரம்பிச்சாரு ஆகஸ்ட் மாசம் போல, சரியா? செய்யலது செத்துமடி, இவ்வளவுதான் படிச்சிருப்போமா? இதான் தமிழ்நாடே படிச்சுச்சே. ஆனா 12th புக்ல இன்னும் கொஞ்சம் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க, யார் யாரெல்லாம் பங்கேற்கல. நம்ம ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th 10th 11th 12th ஃபுல்லாவே டே கிளாஸ்ல நடத்திருப்போம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல்ஸ் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக கவனிச்சுங்க, சரியா? ஏன்னா அது மீதிகள் ஸ்கூல் புக் சீரிஸ்ல கூட நடத்துறோம், ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சரியா? மீதி ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக கவனிச்சுங்க. இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெளியேறு வெளியேறு இயக்கம் யார் பங்கேற்கலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அப்ப உங்களுக்கு வெளியேறு வெளியேறு இயக்கம் காந்தி ஆரம்பிச்சார்ல, அது ஃபர்ஸ்ட் சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு யோசனை வரணும். அது முழுக்க ஃபெயிலியர், அதாவது தோல்வி. அதை காந்தி மட்டும் தான் ஆரம்பிச்சாரு, அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல பெருசா. நீங்க காந்தியோட வரலாறு எடுத்து பாருங்களேன். 1920 அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்ப ஊரே காந்திக்கு சப்போர்ட் பண்ணோம். 1930 சட்டமறுப்பு இயக்கம் அப்ப உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கம் அப்ப ஊரே சப்போர்ட் பண்ணோம். பெண்கள் அவ்வளவு பேர் குதிப்பாங்க சட்டமறுப்பு இயக்கம் போராட்டத்தில் காந்திக்கு சப்போர்ட்டா. ஆனா 1942 இதுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டே கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா காந்தியே 1932 அப்புறம் சட்டமறுப்பு இயக்கம் அப்புறம் அரசியல் இருந்து வெளில போயிட்டாரு. நீங்க காந்திய காலம் சொல்லிட்டு 1915 இருந்து 1947 வரைக்கும் சொல்லாதீங்க. 1915 இருந்து 1932 நிப்பாட்டுங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காந்திய காலமே முடிஞ்சு போச்சு. 1932 காந்தி காலம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் புத்திசாலித்தனமா என்ன காந்தி பண்றாருன்னா 1940
இவர் சொன்னா மாசான் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லிட்டு வித்தியாசமா ஒன்று பண்றாரு. சரி நான் சொல்றவங்க மட்டும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட செல்வாக்கு குறைஞ்சிட்டே வருது. அது செல்வாக்கு குறைஞ்சிட்டே வர்றதுக்கு அவர் காரணமா இருக்காங்களோ இல்லையோ அந்த காலகட்டமே காரணம். எடுத்துக்காட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸோட வளர்ச்சி அந்த டைம்ல தான் அதிகமாச்சு 1938-39 அப்புறம். குறிப்பா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த காந்தி வந்து அவர் ஜெயிச்செல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா தெரியுமா. அந்த டைம்ல வெளில போய் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சா தெரியுமா போஸ். அதுக்கப்புறம் இந்தியா, ஒடிசா, அதாவது தமிழ்நாடு, ஒடிசா எல்லா மாநிலங்கள் கூடிய புரட்சிகரவாதிகள் சுபாஷ் சந்திர போஸோட சேர ஆரம்பிச்சாங்க. அப்படியே படிப்படியா காந்தியோட செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சது. இந்த வெளியேறுக்க என்ன எதுக்காக ஆரம்பிச்சான்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த கிரிப்ஸ் குழு வருகையை வந்து எதிர்த்தா. எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸ் செல்வாக்கு வளருது, நம்மளும் அவரை மாதிரியே வயலன்ஸ்ல போலாம். இது வரைக்கும் வயலன்ஸ் பண்ணாத காந்தி இப்பயும் வயலன்ஸ் பண்றாரு. இது வரைக்கும் அகிம்சை சொன்னவரு செய்யல செத்து முடிங்கிறாரு. எல்லாரும் போய் அந்த ரயில்வே தண்டவாளத்தை வெட்டுறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா காந்தியா கண்டுக்காம இருக்காரு. என்ன காரணம்? ஏன்னா வன்முறை தான் சிறந்த வழி. ஏன்னா போஸ் அந்த சமயத்துல சிங்கப்பூர்ல வன்முறையை கையாளுறாரு, நம்ம இந்தியாவில் அதை செய்வோம் போஸ் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு செல்வாக்க திரும்ப வளர்ப்பதற்கு காந்தி வந்து நினைக்கிறான்னு வச்சுக்கலாமா. அதனால வந்து அந்த ஒரு சாயல் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஜப்பான், ஜெர்மனில ஜெயிச்சிட்டு இருப்பாங்க 1942. டக்குனு பிரிட்டிஷ் சோத்து போனா இவங்க தான் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு காந்தி ஒரு பயமும் கூட. சரி யாரெல்லாம் பங்கேற்கல? யாருமே பங்கேற்கல. இங்க பாருங்க, முஸ்லீம் லீக் கட்சி பங்கேற்கவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல ஜின்னா வந்து பாகிஸ்தான் கோரிக்கைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், இது என்ன குவிட் இந்தியாவா? எல்லாம் செட் ஆகுது. குவிட் இந்தியால இந்தியன் பேர் இருக்கு, எல்லாம் செட் ஆகாதுன்ட்டாரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன அது என்ன சொல்லிட்டாருன்னா இவரு ஜின்னா டிவைட் அண்ட் குவிட் இந்தியான்ட்டாரு. என்ன பிரிச்சு அதுக்கப்புறம் நீங்க வெளில போங்கட்டாரு பிரிட்டிஷா. காந்தி இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரஷ்யாவுக்கு சப்போர்ட். அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து எதிர்த்து இருப்பாங்களா. இந்து மகாசபை காந்தியை பிடிக்காது. கண்டிப்பா காந்திக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஹிந்து சப்போர்ட் பண்ணல, முஸ்லீம் சப்போர்ட் பண்ணல, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணல. ராஜாஜி காந்தியோட இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அன்வான்டாரு. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். யாரு? ராஜாஜி. அவர் வாயில சொன்ன விஷயம். காந்தியோட குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தேவையில்லாத ஒண்ணு. எதுக்கு பிரிட்டிஷ் அந்த டைம்ல எதுக்கணும்? 2ஆம் உலக போர் சமயத்துல எதுக்கு எதிர்த்து இருக்கணும்? அவங்க பாட்டு தோத்து போய் ஜெர்மனி ஹிட்லர் ஏதாவது ஆட்சி செஞ்சிட போறாங்கன்னு நேருக்கு பயம். என்ன மெட்ராஸ் ஒர்க்கிங் கிளாஸ், இந்த மதராஸ் தொழிலாளர் சங்கம் மட்டும் பங்கேற்றாங்க. அது அவங்களோட பிரச்சனைக்கான. அப்ப குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல அந்த அளவுக்கு காந்திக்கு பங்கேற்பாளர்களே கிடைக்கல. அதனால்தான் அந்த மூவ்மெண்ட் சும்மா ஒரு 10 நாள்ல வந்து டக்குன்னு சரிவடையுது. டக்குன்னு காந்தியை கைது செய்யறாங்க. சட்டமறுப்பு இயக்கம் எவ்வளவு சக்சஸ் ஆச்சு. ஒத்துழையாமை இயக்கம் 2 வருஷம் ஓடிச்சே. ஆனா இந்த இயக்கம் ஏன் அந்த அளவுக்கு நடக்கல? சப்போர்ட் இல்ல காந்திக்கு. காந்தியோட செல்வாக்கு குறைய ஆரம்பிக்குது. சரியா? இது வந்து நான் வந்து காந்தி அப்படிங்கிற நபரை நான் புரிஞ்சுக்கிட்டு அவரோட புத்தகங்கள் நான் படிக்கிறப்ப அவரோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு நான் பேசுறேன். காந்திக்கு வந்து பகை அதெல்லாம் இல்ல. அந்த பரிணாம வளர்ச்சியிலே அந்த காந்தி எப்படி மாறுறாரு, பர்சனல் கேரக்டர், ப்ரொஃபஷனல் கேரக்டர் எப்படி மாறுது, அவரோட அரசியல் சிந்தனை எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்து நான் நெகிழ்ந்து போன விஷயம். சரியா? இந்திரா காந்திக்கு அப்புறம். ரைட். அதனால ஆன்சர் வந்து இதுக்கு 1 2 3 4 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். யார் யாரெல்லாம் பங்கேற்கல அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியா? 1 2 3 4 இந்த 4 பேருமே பங்கேற்கல. இவங்க மட்டும் தான் பங்கேற்றாங்க. ஸோ அப்போ நான் வந்து இது வந்து எடுத்துக்காட்டுக்கு வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி பிளஸ் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி பிளஸ் ஐஎன்எம்ல எப்படி படிக்கணுங்கிறது எடுத்துக்காட்டு வச்சு சொன்னேன். இதே நான் பாலிட்டி எக்கனாமிக்ஸும் சொல்ல தயார். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th புக்கோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் 12th புக்கு. என்ன நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறையா ஒரு 3 பக்கம் படிச்சிருப்பீங்களா? அங்க போறப்ப அது 6 பக்கமா படிக்கணும். எவ்வளோ டைம்? ஓகே, அவ்வளவுதான். சரியா? அதனால வந்து நான் 20 நிமிஷத்துக்குள்ள இதை முடிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கும் டைம் அடுத்தது படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படி கேள்வி கேட்பாங்கிறதும் சொல்லிட்டேன். இதை முன்னாடியே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், இப்போ ஸ்ட்ராங்கா சொல்றேன். சரியா? அந்த டெப்தா படிக்கணும், கான்செப்டோட படிக்கணுங்கிறதுக்கு என்ன மீனிங் அதை புரிஞ்சுங்க. ஒரு வருஷம் சொல்றோம்னா அந்த வருஷத்துல ஃபேமஸான விஷயம் ஊருக்கே தெரியும். 1920 சொன்னா ஒத்துழையாமை இயக்கம் சொல்லிட்டு தமிழ்நாடுக்கே தெரியும். ஆனா அதே வருஷத்துல அம்பேத்கர் மூக் நாயக்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார். இதுதான் எக்ஸாம்ல கேள்வியா கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அதே வருஷத்துலதான் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், அதாவது அனைத்து இந்திய தொழிலாளர் வர்க்கம் தொழில் சங்கம், காங்கிரஸ் தொழில் சங்கம் ஆரம்பிச்சாங்க. அதே வருஷம் 1920 லாலா லஜ்பத் ராய் தலைவர் 1920. இதை கேள்வியா கேட்கதா டிஎன்பிசி ரெடியா இருப்பாங்க. அதனால ஊரே படிக்கிறத நீங்களும் படிங்க. யாரெல்லாம் படிக்க விருப்பப்படாம ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் படிச்சா மட்டும் தான் 185 எடுக்க முடியும். சயின்ஸ் படிக்கவே தோணாதா, அதை படிச்சா மட்டும் தான் 185. எக்கனாமிக்ஸ் ஒரு சில விஷயங்களை படிக்கவே தோணாதா, பற்றாக்குறை, நிதி, கொள்கை, இதெல்லாம் அதை படிச்சா மட்டும் தான் 185. உங்களுக்கு விருப்பமே இல்லாததை படிங்க. அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். சரியா?
அங்கதான் சூழ்ச்சியா இருக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்வி எடுக்க போறவங்கள. இது புரியுதா? அதனால வந்து இந்த 20 நிமிஷம் இது விஷயத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வேட் எடுத்து டக்கு படிக்க ஆரம்பிங்க. டைம் இல்லை நமக்கு, 2 மாசத்துல படிச்சு முடிங்க. அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.